ஒரு காலத்தில் ஒரு சிறிய நாடு இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசனுக்கு உடல் நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவர்கள் வந்து பார்த்து அரசனுக்கு சிகிச்சை அளித்தனர். ஆனால் அரசனுக்கு என்ன நோய் என்பதை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசனுடைய உடல் நிலையும் சரியாகவில்லை. இதனால் அந்த நாட்டினுடைய அரசன் மிகவும் வருந்தினான். மேலும் அந்த நாட்டினுடைய அரசன் தன்னுடைய நோயை குணப்படுத்துபவருக்கு தன் நாட்டில் பாதியை அளிப்பதாகவும் அறிவித்தான். அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் அனைவரும் கூடி ஆலோசித்தனர். ஆனால் அவர்களுக்கும் அரசனுடைய நோயை குணப்படுத்த எந்த வழியும் புலப்படவில்லை. அப்போது ஒரு அறிஞர் தனக்கு தோன்றிய ஒரு யோசனையை அந்த அரசனிடம் கூறினார். அவர் கூறிய அந்த யோசனை இதுதான். வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்தும் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும். அவனுடைய சட்டையை கழற்றி வந்து அரசனுக்கு அணிவிக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த அரசனுடைய நோய் குணமாகிவிடும். உடனே அரசன் கவலையில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழும் மனிதனை கண்டுபிடித்து வருமாறு உத்தரவிட்டான். அரசனுடைய காவலர்களும் நாடு முழுவதும் தேடி அலைந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் ஒருவன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் முற்றிலும் திருப்தியுடன் மன மகிழ்ச்சியோடு வாழும் ஒரு மனிதனை கூட அந்த நாட்டில் காணவில்லை. பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு உடல் நலமில்லாமல் இருந்தது. உடல் நலத்தோடு இருப்பவனுக்கு போதிய செல்வம் இல்லாமல் இருந்தது. உடல் நலமும் பணமும் இருந்தால் பிள்ளைகள் இல்லையே என்ற கவலை இருந்தது. செல்வமும் உடல் நலமும் இருந்தால் மனைவி சரியில்லை. பொல்லாத மனைவியால் நாள்தோறும் சச்சரவு, நிம்மதி இல்லை. பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் தீயவர்களாக இருந்தனர். இப்படியாக நாட்டில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது ஒரு நாள் இரவில் அரசனின் மகனான இளவரசன் ஒரு குடிசையின் பக்கம் போய்க் கொண்டிருந்தான். அப்போது இளவரசனுக்கு அந்த குடிசையில் இருந்து ஒரு குரல் கேட்டது. கடவுளின் அருளால் இன்றைய வேலை முடிந்தது. நம்முடைய வயிற்றுக்கும் போதுமான அளவு உணவு கிடைத்தது. இனி அமைதியாக படுத்து உறங்கலாம். இறைவனின் கருணையோ கருணை. எனக்கு இனி என்ன வேண்டும் என்று அந்த குரல் கூறியது. இந்த குரலை இளவரசன் கேட்டான். உடனே அவனுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. உடனே தன்னுடைய காவலர்களை அழைத்த இளவரசன் அந்த குடிசையில் இருக்கும் மனிதனின் சட்டையை கொண்டு வந்து அரசனிடம் அளிக்கும்படி உத்தரவிட்டான். மேலும் அந்த குடிசை வாசி எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுக்கும்படியும் உத்தரவிட்டான். காவலர்களும் உடனே அந்த ஏழையின் குடிசைக்குள் சென்றனர். அங்கே காவலர்கள் கவலையில்லாமல் கடவுளை வழிபாடு செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டனர். ஆனால் அந்த மனிதன் மிகவும் ஏழ்மையில் இருந்தான். அவனிடம் உடுத்துவதற்கு சட்டை ஏதும் இல்லை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் செல்வம், அதிகாரம், மனைவி, மக்கள் இவை மட்டுமே மகிழ்ச்சியை அளிப்பதில்லை. போதும் என்ற மனமே மகிழ்ச்சியை அளிக்கும். இதுவே இந்த கதை நமக்கு சொல்லும் நீதியாகும்.